ஓகேண்ணா நல்லா தானே இருந்துச்சு. சஸ்பென்ஸ் இல்லை, எனக்கு பிடிக்கும் அந்த ஜேர்னரு. நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் சீன்ஸ் கெஸ் பண்ண முடிஞ்சது. பட் வந்து அவங்க ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அவங்க பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. டிமான் நல்லா போட்டிருந்தாரு 11 மூவிக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஃபுல் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோ எனக்கு தெரியும், தெலுங்கு மூவி பார்த்துருக்காங்க அது. ஸோ ட்விஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பட் வந்து கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் கெஸ் பண்ண முடிஞ்சது, இவங்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்ட்டு. பட் வந்து ஹீரோவே பண்ணியிருப்பாரு, கொஞ்சம் நல்லா அட்டெம்ப்ட் இருந்துச்சு. ரெண்டு மாதம் சாமியாக மியூசிக் சாமியாக நல்லா தான். ஓகே ஓகே நல்லா தான். ஆமாம், 2 பேர் டென்ஸ் தான். படம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக தான் இருந்துச்சு. சூப்பராக நல்லா அருமையாக இருந்தது சார். சூப்பராக இருந்தது. ரொம்ப பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். குழந்தைங்களெல்லாம் கூட பார்க்கலாம். நல்ல ஆமாம், நல்ல நடிப்பு. அண்ணன் தம்பியுடைய பாசம், விரக்தி என்ன, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதோடைய விரக்தி என்னன்றது ஆழமாக காட்டியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்காரு. அவருடைய நடிப்பு சூப்பர். அவருக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக புரிஞ்சிச்சு. அவங்களும் நல்லா சாங்கு சில விஷயம் கண் கலங்குற மாதிரி இருந்தது. ரொம்ப எமோஷனலாக இருக்கு. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது சார். இந்த படத்துக்கு எல்லாமே பார்த்து செஞ்சிருக்க மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருக்கு. எனக்கு பிடிச்சா நல்லா இருக்கு. இந்த புது மூவி, புது டேரக்டர் நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது, த்ரில்லிங்காக இருந்தது. அந்த ட்விஸ்ட்டை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே நல்லா இருந்தது. கான்செப்ட் புரியல. பட் நான் பெஞ்சமின் மட்டும் ஆக்சுவலி கெஸ் பண்ணேன், அவராக தான் இருப்பான்னு. படம் நல்லா இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா த்ரில்லராக இருந்துச்சு. நல்லா கிளைமேக்ஸ் நல்லா ட்விஸ்டாக இருந்துச்சு. ட்வின்ஸாக இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்கு. எல்லா சப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு ட்வின் சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுறது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ட்வின்ஸாக நடித்தவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு என்கேஜாக கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. த்ரில்லர் படமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவர் சீரியஸ் இதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. மெயின் ஸ்க்ரீனில் இது நல்லாவே பண்ணியிருந்தாரு. போலீஸ் ரோலில் அவருக்கு நல்லா சூப்பராகவே சூட்டாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டரோட இது ஃபர்ஸ்ட் மூவி தான் தெரியும். இது நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் எல்லாமே ரொம்ப பெரிய ஆக்டர் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஆக்டரை சூஸ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. படம் பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பரான படம். எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்த்தா நல்லாவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபேமிலியாக பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா க்ரைம் த்ரில்லர்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரத்தம் இந்த மாதிரிலாம் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு எமோஷனல் கனெக்ஷனில் த்ரில்லராக கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு மூவி. சூப்பராக இருந்துச்சு. க்ரைம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. படம் பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. படம் பார்க்க நல்லா இருக்கு. பட்டு ட்விஸ்ட்டு தான் நிறையா இருக்கு. செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாமே காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால கொஞ்சம் படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், கிட்ஸ் நிறைய பார்க்கலாம். நல்லா இருக்கு. ட்வின்ஸ் தான். நாங்கள் எதிர்பார்க்கல ட்வின்ஸ் யாரு இந்த மாதிரி இருக்குன்னு. சைக்கோத்தில் யாருன்னு மாதிரி ஒரு மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எடுத்துவாங்கன்னு பார்த்தேன். பட் இவங்க அதில் வேற மாதிரி எடுத்துன்னு போயிருக்காங்க. படம் பார்க்கலாம். புதுசாக இருக்கு, நல்லா இருக்காரு. யூரியா இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. அவரே வந்து படம் முடியும் போது எப்படி கேட்டாரு, ரிவ்யூலாம் கொடுத்து நல்லா இருக்கு. ஹேண்ட் செக் பண்ணி அவருக்கு கொஞ்சம் இது பண்ணி விட்டு அவங்களே கொஞ்சம் பூஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே. சூப்பரா இருக்கு. அதுவே லைட்டா பெருமையா இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. சின்ன பசங்கன்னு பார்க்காம கை தந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இல்லை, நாங்கள் வந்து ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு ட்விஸ்ட்டுக்கும் அவங்க வந்து கொடுக்குற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ஒரு கைத்தட்டல், ஒரு விசில் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபீலிங்கை படம் முடிச்சதுக்கப்புறம் எங்களை பார்த்த உடனே அவங்களோட ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட பார்க்கும்போது. ஏன்னா அந்த ஹால் ஃபுல்லாக ஒரு சைலன்ஸ், எங்கேயும் ஃபோன் எடுக்காமல்
ஃபோன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குது, ஃபோன் வெளியே இல்லை, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தாங்க. அண்ட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த ஃபிலிம் எனக்கே கொஞ்சம் ஐ ஃபெல்ட் வெரி செரில் மூமெண்ட். ஏன்னா எவ்ரி ஒன் கிளாப்ட் இன் த ஃபிலிம், தே ஸ்டுட் அப், எல்லாரும் நின்று கிளாப் அடித்தாங்க படத்தை. ஸோ இந்த வெற்றி எங்கள் டைரக்டர் தான். பிகாஸ் எங்கள் லோகேஷ் எங்கள் டைரக்டர் போட்ட ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் தான் இன்னைக்கு எல்லாரும் கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் தட்டும் இவங்க 2 பேரை கூட சேர்ந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து லைக் அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. எல்லா சீனுக்கும் கை தட்டிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. அது போதும் இல்லை, எங்களுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்தா போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எங்கெல்லாம் அவங்க ரசிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த எல்லா இடத்துலையும் அவங்க ரசிச்சு பார்க்குறாங்க. நம்ம எங்கெல்லாம் அவங்க சர்ப்ரைஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த இடத்துல சர்ப்ரைஸ் ஆகிருக்காங்க. அவங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. படம் முடிச்சுட்டு எல்லோரும் ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. அது உண்மையிலே என்டையர் டீமுக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. இதுதான் ஆசைப்பட்டோம். அது நடக்கும்போது அது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார். ஷோஸா? சார் ஷோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு எங்களுக்கு. ஸோ மக்கள் பார்க்க அது இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ மக்களோட அவங்களோட விமர்சனம் வெளியே சேரும்போது கண்டிப்பாக அது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது எங்களுக்கு ஷோஸ் கம்மியாக தான் இருக்குது. அது சீக்கிரமாக அது இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புகிறேன் நான். ஸோ இந்த மாதிரியான ஒரு மூவி வந்து சூப்பரா இது பண்ணிருக்கீங்க, மேக்கிங்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பர் சொல்றாங்க. என்ன ரீசன் சார்? காம்படிஷன் தான் நினைக்கிறேன். இந்த வாரம் வந்த படங்களோட காம்படிஷன் நினைக்கிறேன். மேபி நான் ஐ ஹோப் நாளையிலேருந்து இது மாறும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டுறாங்க. கண்டிப்பாக அவங்க சொல்லும்போது இன்னும் நிறைய மக்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. வேர்ட் ஆஃப் ஸ்ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் ஆகும்போது. ஸோ கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஸ்க்ரீன்ஸ் ஃப்ரம் டுமாரோ. வில் சி சார். ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து நாங்கள் நினச்ச மாதிரியே நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நம்பினேன். அதே மாதிரி பிடிச்சிருக்குது. போய் எல்லாருமே சொல்லி இந்த படம் கொஞ்சம் நிறைய தேட்டர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். இந்த படத்தினால டைரக்டருக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.